குரோம்பேட்டை தனியார் மண்டபத்தில் உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் 4வது மாநில மாநாடு. ஓட்டுநர்கள் தொழிற்சங்க நிர்வாகிகள் பங்கேற்பு. சென்னை அடுத்த குரோம்பேட்டை தனியார் மண்டபத்தில் உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் 4வது மாநில மாநாடு மாநில தலைவர் சுடர்வேந்தன் தலைமையில் ஜாகிர் உசைன் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தாம்பரம் மாநகராட்சி துணை மேயர் காமராஜ், துணை போக்குவரத்து ஆணையர் முத்து, திமுக கட்சியின் பம்மல் வடக்கு பகுதி செயலாளர் ஜெயக்குமார் கலந்து கொண்டனர். மாநாட்டில் துணை மேயர் பேசுகையில், ஓட்டுநர்கள் நாட்டில் முக்கியமானவர்கள் எனவும், பயணிகளை பாதுகாப்பாக கொண்டு செல்லும் சிறந்த பணியினை செய்பவர்கள் என கூறி ஓட்டுநர்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இறந்த ஓட்டுநர்கள் 2 பேருக்கு தலா 1 லட்சம் ரூபாய், அவர்களின் குடும்பத்திற்கும் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள் 2 பேருக்கு தலா 5,000 ரூபாய் வழங்கப்பட்டது. மாநாடு அறிவிப்பு கூட்டத்தில் ஓட்டுநர்களுக்கான சாலை பாதுகாப்பு வகுப்புகள் நடைபெற்றன. இதில் உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த சங்கம் சிறப்புற நடைபெற தன்னால் உதவிகளெல்லாம் செய்து சங்கத்தினுடைய காப்பாளராக இருக்கின்ற கட்சி பள்ளிகள் எல்லாத்திலேயுமே மிக சிறப்பாக ஏழைக்கு கவனத்தை கொடுப்பவர். எனவே அவர்களுடைய கையிலால் நமது மாநில தலைவர் அவர்களுடைய கையிலாலும் ஒதுக்கலுக்கு தொழிலாளர்களுக்கு தான் ஒரு நாட்டினுடைய ஒதுக்கலுக்கு தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, அது படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லாருமே இன்னைக்கு நாம தான் ஓட்டுநராக இருக்கிறோம். ஏன் நான் பதிவு செய்யணும்னு சொன்னால், எல்லாமே இப்போ நம்ம கூட என்ன ஆசை இருக்கு, நம்ம பசங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு டாக்டர் ஆகிருக்காங்க, நம்ம பசங்க கஷ்டப்பட்டு அவர்கள் அவரை போன்று வாழ வேண்டும். சம்பாதிப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய உழைப்பை பெரும் அளவிற்கு